ஓம் த்வீஜ கணபதியே நமக. இன்று சஷ்டிக்குரிய த்வீஜ கணபதியும் வஜ்ரேஸ்வரி அன்னையும் நமக்கு நாவில் அருள் புரியட்டும். நாவில் சரஸ்வதி நற்துணையாக அமைய வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினால் மீண்டும் நமது வகுப்பை துவங்குகின்றோம். இன்று சஷ்டி என்று சொன்னாலே மேஷராசி மற்றும் நமது சிம்ம ராசி ஆகியவை திதிசூன்ய ராசிகள் என்பார்கள். திதிசூன்யம் என்றால் எம்டினஸ் என்று ஒரு பொருள். அதில் ஒரு வெறுமைத்தன்மை இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள், தனுசு லக்கணமாக இருக்கிறீர்கள், சஷ்டியிலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் லக்கணத்திலிருந்து 6ஆம் இடம். அப்பொழுது 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பையும் குறிக்கும். அல்ல ஏதோ ஒரு வெறுமைத்தன்மையை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்போது நீங்கள் மேஷ லக்னம் சஷ்டியில் பிறந்திருக்கிறீர்கள். குடும்பஸ்தானம் என்னும் 2ஆம் இடம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். இது இரண்டிலும் ஒரு வெறுமைத்தன்மை இருக்கும். இந்த திதிசூன்யம் என்று சொல்லக்கூடிய ராசிகளிலே ஒரு பாப்ப கிரகம் அமர்ந்து விட்டால் பிரச்சனை கிடையாது. ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ஒரு ரஃப்பான ஆள் இருந்தால் எப்படி சமாளிப்பாரோ அதுபோல் சமாளிச்சிருவார். எனினும் அங்கே ஒரு சௌமியமான குருவோ சுக்கிரனோ அமர்ந்து விட்டாலோ, வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் சுபமான கிரகங்கள், சற்று சிரமப்படுவாங்க. சரி, மீண்டும் வகுப்பிற்குள் வருவோம். இன்று பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் என்று சொன்னால் அரசமரத்தை குறிக்கும், குருவை குறிக்கும், ஞானத்தை குறிக்கும், பசுவின் பால் மடியை குறிக்கும். மேல்நோக்கு நட்சத்திரம், வாழ்க்கையிலே மேலே அழைத்து செல்லக்கூடிய நட்சத்திரம். பூசம் என்று சொன்னால் அதன் பூ என்று புஷ்பம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்லுவார்கள். அப்பொழுது பூசை என்கிறோம். பூவை வைத்து இறைவனுக்கு பாமாலை போல பூமாலையும் சாற்றி வழிபடுவதாலே அது பூசை ஆகிவிட்டது என்று கூட சொல்லுவார்கள். புனர்பூசம் என்பது கடிகாரத்தை குறிக்கக்கூடியது, குருவின் ஆளுமைக்கு உட்பட்டது. அதிதி என்று சொல்லக்கூடிய கசியப்பரின் மனைவி, வாமனரின் தாய் விற்றிருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் யாருக்கு உட்பட்டது? சனீஸ்வரனுக்கு உட்பட்டது. அதிதேவதை பிரகஸ்பதி. அங்கே பிரகஸ்பதியானவர் ஜனித்திருக்கிறார். ஜன்ம நட்சத்திரம். ஏன் எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே கர்மமும் இருக்கிறது. அதனால தர்ம கர்மாதிபதி யோகம்னா சனீஸ்வரரும் குருவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. எங்கே கர்மா இருக்கிறதோ அங்கே அதற்கு ஒரு தீர்வும் இருக்கிறது. எனவே பூச நட்சத்திரம் திங்கட்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ ஞாயிற்றுக்கிழமையிலோ வந்தால் மிக மிக சிறப்பானது. அப்போது இன்னைக்கு வந்திருக்கிறது குரு புஷ்ய யோகம்னு பேர். குரு புஷ்ய யோகமோ ரவி புஷ்ய யோகமோ வந்தால் இன்று அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையிலே குருவினை வழிபட்டு விட்டால், குருகீதையை சொல்லிவிட்டால், மனதார குருவை பிரார்த்தனை செய்தால் அனைத்து நன்மைகளும் கெட்டிவிடும். நாகுரோரதிகம் நாகுரோரதிகம் சிவசாசனத்தே சிவசாசனத்தே என்ற சிவபெருமான் அருளியபடி மனதார இன்று குருவினை வழிபட வேண்டிய நாள். வழிபட்டால் ஒரு குரு புஷ்ய யோகத்திலே பூச நட்சத்திரம் தான் அடுத்த நட்சத்திரமான ஆயில்யம். ஆயில்யம் என்பது குண்டலினி யோகத்தை குறிக்கக்கூடியது. உடம்பிலே ருத்ரகேந்திரேந்தி என்று சொல்லக்கூடிய நமது குண்டலினி சக்கரத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலரும் சொல்கிறார்களே, அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நன்னாளிலே குருவினுடைய வழிபாடு தான். அப்பொழுது குரு என்பது தங்கத்தை குறிக்கும், குரு என்பது மஞ்சளையும் குறிக்கும், குரு என்பது டர்மரிக் சொல்கிறோம் இல்லையா, அதையும் குறிக்கும். அப்போது இனிப்புகளில் லட்டுவை குறிக்கக்கூடியது, உடம்பிலே சர்க்கரையை குறிக்கக்கூடியது. உடம்பு இயங்கணும்னா சர்க்கரையும் கொழுப்பும் கூட தேவைதான். அப்போது அந்த இரண்டுமாக இருக்கக்கூடியதும் குரு பகவான் தான். நமக்கு மூளை என்பது நன்றாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் குரு பகவானது அருளும் ஆற்றலும் கட்டாயம் தேவை. குரு பகவான் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தின் காரக தத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார். உதாரணமாக குரு செவ்வாயுடன் இருக்கிறார் என்று சொன்னால் நிலபுலன்களை வரவழைத்து தந்து விடுவார். குரு புதனுடன் இருக்கிறார் என்றால் கல்விக்கான ஞானத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து விடுவார். குருவுடன் இணைந்திருக்கும் கிரகத்தை விட குரு பார்க்கக்கூடிய கிரகம் என்பது மிகவும் சிறப்பு. குருவிற்கு 3 பார்வைகள் உண்டு, 5, 7, 9. அப்போது 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது நம் பூர்வ புண்ணியத்தை நமக்கு எடுத்துத் தருவது. 9ஆம் பார்வை என்பது ஒரு ஆசானாக நமக்கு நல்வழி காட்டுவது. 7ஆம் பார்வை என்பது உற்ற துணையாக உயிர் துணையாக நமக்கு இருந்து உதவுவது. தேவானாஞ்ச ரிஷிம் நாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்திபூதம் திரிலோகேசம் தம்னமாமி பிரகஸ்பதியும் என்கிறார்கள். குருவை யானை கொப்பாக சொல்கிறார்கள். எனவே அளவிலே மிகப்பெரியவர். பூமியிலே நாம் ஒரு 60 கிலோ இருப்போம்னா குரு எனும் கிரகத்திலே 144 கிலோ இருப்போம் அப்படின்வாங்க. 2.4 மடங்கு பூமியை விட புவியீர்ப்பு விசை அதிகம். பூமிக்கு வரக்கூடிய விண்கற்களை குரு இழுத்து விடுகிறது. எனவே தான் பூமிக்கு பெரும் ஆபத்து வருவது கிடையாது. எப்பொழுதுமே குருவும் சனியும் சுற்றி ஒரு நிலைக்கு வருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகும். காரணம் என்னவென்றால் குரு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும், சனீஸ்வரர் 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் அந்த 360 பாகையை சுற்ற.
அவர்கள் இருவரும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் நகரக்கூடிய நிலைகளை வைத்துத்தான் நம் வருடம் என்ற ஒரு கணக்கையே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்றும் நாசா விஞ்ஞானிகள் கூட இதன் அடிப்படையில்தான் பூமியில் தட்பவெட்ப மாறுதல்கள் ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். வியாழக்கிழமை என்பது மிக மிக புனிதமான நாள். இட் இஸ் அ வெரி ஹோலி டே. அதனால்தான் வியாழக்கிழமைகளிலே பல்வேறு மகான்களை பார்த்திருக்கலாம். ஒரு செயலை துவங்கும் போது வியாழக்கிழமையிலே தான் துவங்குவார்கள். ஒரு இல்லத்தில் குடிபுகுதலோ அல்லது ஒரு ஆன்மீக சாதனையை துவங்குவதோ வியாழக்கிழமையில் தான் துவங்க வேண்டும். அதுவும் இன்று குறிப்பாக வஜ்ரேஸ்வரியின் நாள். உடம்பு வஜ்ரம் போல் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நம்முள் பிராணனாக ஜீவனாக இருக்கக்கூடியது நம் குரு பகவான் தான். எனவேதான் அரச மரத்திற்கு இன்று தண்ணீர் ஊற்றுவது என்பது மிக மிகச் சிறப்பானது. கோசாலைகள் அருகிலுள்ள பசுக்காப்பகங்களுக்கு சென்று வேண்டி வணங்கி வாருங்கள். உங்களால் இயன்றால் ஏதேனும் யாருக்கேனும் இனிப்புக்களை தரலாம். இனிப்புக்களை இறைவனுக்கு பிரசாதமாக வைத்து உண்டு வரலாம். பல நலன்களும் கிடைக்கக்கூடியது. காரணம், குரு என்றால் யானையுடன் தொடர்புடையவர். புஷ்ய நட்சத்திரம் என்பது மேல்நோக்கு நட்சத்திரம், வாழ்க்கையில் மேலே அழைத்து செல்லக்கூடிய நட்சத்திரம். புஷ்ய நட்சத்திரம் என்பது புஷ்பம் என்ற வார்த்தையில் இருந்து வந்த ஒரு நட்சத்திரம். சனியின் நட்சத்திரம் என்றால் 3 உண்டு. புஷ்ய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், மற்றொன்று என்று சொல்லக்கூடியது உத்திரட்டாதி. எப்பொழுதெல்லாம் சந்திரன் மற்றும் சனி சம்பந்தப்படுகிறதோ, சந்திரன் என்று சொன்னால் நீரை குறிக்கும், சனீஸ்வரர் என்று சொன்னால் குளுமையை குறிக்கும், சந்திரன் என்று சொன்னால் பாலை குறிக்கும், தாயை குறிக்கும், இடது கண்ணை குறிக்கும், சனீஸ்வரர் என்று சொன்னால் ஒரு அழுத்தத்தை குறிக்கும், ஒரு குளிர்ச்சியை குறிக்கும், எலுமிச்சம்பழத்தை குறிக்கும். இரண்டும் சேர்ந்து விட்டால் பால் கெட்டுவிடுகிறது, தயிராக மாறிவிடுகிறது. தமிழ் கெட் ஸ்பிளிட். அப்பொழுது இன்று ஏதேனும் ஆலயங்களிலே தயிர் சாத அன்னதானமும் தண்ணீரும் சேர்த்து தந்தாலும் மிக மிக புண்ணியமாகும். சந்திரனும் சனீஸ்வரரும் சம்பந்தப்படும் பொழுது வெள்ளையும் நீலமும் சம்பந்தப்பட்டு விட்டாலே அங்கே ஒரு பெரும் புகழ் கிடைத்து விடுகிறதை பார்க்கிறோம். பல கடன் நிறுவனங்கள், வணிக வட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையும் நீளமும் இருக்கும். பல கிரிக்கெட் பிளேயர்ஸு, இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வெள்ளையும் நீளமும் இருக்கும். இருந்தால் அது ஒரு அட்ராக்ஷனை தந்துவிடும். எனினும் அதுவே ஒரு செயலின் தாமதத்துக்கும் காரணமாகும். ஏனென்று சொன்னால் சந்திரன் 2.5 நாட்களில் 30 பாகையை கெடுப்பார். சனீஸ்வரர் அதே 30 பாகையை 2.5 வருடத்திலே கெடுப்பார். அப்போது ஒரு முதியவரும் ஒரு குழந்தையும் சேர்ந்து செல்லும் பொழுது ஒருத்தரிடம் வேகம் இருக்கும், மற்றொருவரிடம் விவேகம் இருக்கும். திருமண தடைகளுக்கு ஒரு காரணமாவார். தொழிலுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு சனி சந்திரன் பார்வை. அப்போது அதிலும் சனீஸ்வரரை சந்திரனை 10ஆம் பார்வையாக பார்த்துவிட்டால் வாழ்க்கையிலே ஒரு முதிய நிலையிலே வெற்றி பெற்றே தீர்வார்கள். ஏனெனும் இது நமக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பெயரையும் புகழையும் தரும். புணர்பூ தோஷம், விஷதோஷம் என்று பெயர். எனினும் இது திருமண வாழ்க்கைக்கு ஒரு பெரும் தடையாக அமையும் என்பார்கள். அதை தவிர்ப்பதற்கு இது போன்ற குருபுஷ்ய நாட்களிலே நாம் சந்திரன் அங்கே இருக்கும் பொழுது ஏதேனும் தயிர் சாதம், குடிக்க தண்ணீர் போன்றவற்றை தரலாம். நாம் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடலாம். பசுமாடு கோசாலைக்கு செல்லலாம். இதையெல்லாம் செய்து கொண்டாலே மிக பெரும் நிவாரணமாக அமையும். ஏனென்று சொன்னால் இன்றைய கரணம் என்பது வணிசை கரணம். வணிசை என்றால் மாட்டை குறிக்கக்கூடியது, நந்தீஸ்வரரை குறிக்கக்கூடியது. நந்தியம் பெருமானை இன்று சென்று வழிபட்டால் கூட நமக்கு மிக பெரும் நன்மைகளை தந்துவிடும். எனவே இதுபோன்ற வழிபாடுகளை செய்யுங்கள். மீண்டும் மாலை சந்திப்போம்.